இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களை நாள்தோறும் வழிநடத்துகின்றவரே, நாங்கள் தவறுகள் செய்யும் பொழுது உம்மிடத்திலே வந்து மன்னிப்பை கேட்கும் பொழுது நீர் எங்களை மன்னித்து ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றீர். உம்முடைய மன்னிப்பின் மேன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு எவ்வாறு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் இறைவனுக்கு ஏற்ற செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்றும் வேற்று கடவுள்களை வழிபடக்கூடாது என்றும் நமக்கு தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், அன்பு கூறுங்கள் என்றும், குறிப்பாக பகைவரிடமும் நம்மை சபிப்பவர்களுக்காக ஆசி கூற வேண்டும் என்றும், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றது. இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று கூறுகிறது. இது நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், நாம் எவ்வளவு தவறு செய்தாலும் மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கும் பொழுது அவர் இரக்கத்தோடு நம்மை மன்னித்து வழிநடத்துகின்றார். நாமும் நம்மோடு வாழ்கிறவர்களை மன்னித்து இரக்கம் காட்டி நற்செயல்களை செய்து வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நமக்காக ஜெபிப்போம். உடல் நோயால் வருந்துகின்ற நபர்களுக்காகவும், வேலை இல்லாமல் தவிக்கின்ற நபர்களுக்காகவும், உணவு இல்லாமல் வாழ்கின்ற நபர்களுக்காகவும், பல்வேறு பிரச்சனைகளினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்றிருக்கின்ற எண்ணத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் தூய ஆவியின் துணையோடு அவர்களை வாழ வைக்கக்கூடிய வரத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இறைவா, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.